மிக மிக மோசமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த விஷயம், இந்த செய்தி எல்லாம் மக்களுக்கு அதிகமா தெரியப்படுத்தவே மாட்டாங்க. ஆனா நாங்க தெரியப்படுத்துவோம். என்னண்டா ஒன்று ரெண்டுல எக்கச்சக்கமான விஷயத்தோட தான் வந்திருக்கிறேன். என்னடா உங்களுக்கு தெரியும், இந்த பாதாள குழுக்கள் திடீரென்று துப்பாக்கி சூட்டு சம்பவம், திடீரென்று ஏகப்பட்ட மோசமான விஷயங்கள்லாம் செய்வாங்க. இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது பாதாள குழுக்கள் என்றுவாங்க. பாதாள குழுக்களினுடைய தலைவரை கைது செய்துட்டோம்னு சொல்லுவாங்க. இந்த அரசாங்கம் வந்தோடனே இந்த நடவடிக்கைகள் ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்திருப்பீங்க. இவங்கள் எல்லாம் கூடுதலா எந்த சிறைச்சாலையில வச்சிருப்பாங்கடா, பூச என்று சொல்ற உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை, அது கட்டும் பாதுகாப்பு, அந்த சிறைச்சாலையில தான் கூடுதலா வச்சிருப்பாங்க. அதுல இந்த லொக்குப்பட்டி என்று சொல்லப்படக்கூடிய அவர் தான் பாதாள குழுக்களினுடைய தலைவர் என்று கூட சொல்லுவாங்க. பாதாள குழுக்களினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர் என்றுவாங்க. அவரெல்லாம் அந்த சிறைச்சாலையில தான் இருக்கிறார். அங்க இவங்க சிறைச்சாலை உள்ளுக்கு இருந்தாலும் வெளியில இந்த பாதாள குழுக்களினுடைய செயற்பாடெல்லாம் நடக்குது, என்னென்ன நடக்குது, இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு சில நேரத்துக்கு சந்தேகம் வந்திருக்கலாம், வராமலும் இருந்திருக்கலாம், எங்களுக்கு வந்திருக்குது. அப்ப என்னன்னு பார்க்க போனோம்டா, நேற்றைய தினமோ நேற்றைய முன்தினம் அந்த சிறைச்சாலையில ஒரு சோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்குது. சாதாரணமா அந்த சோதனையை மேற்கொள்ள இல்லை, சில விஷயங்கள் அங்க வந்து முரண்பாடா வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குமான சில விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்திருக்குது. அப்ப அங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, அதெல்லாம் சோதிச்சிருக்கிறாங்க. என்ன அதுல சிக்கி இருக்குன்னு பார்க்க போனா, அந்த பாதாள குழுக்களினுடைய தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட லொக்குப்பட்டி என்ற அந்த அவரினுடைய கூரையின் மேல் தொலைபேசி ஒன்று ரெண்டு இல்ல 4 தொலைபேசிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதே போல மொத்தமா பாதாள குழுக்களோட தொடர்பு பட்ட உறுப்பினர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மற்றவங்க எல்லாரையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 14க்கும் அதிகமான தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இவங்க தொலைபேசிகள், இவங்க சிறைச்சாலை உள்ளுக்கு தானே இருக்கிறாங்க. என்னண்டு இவங்களோட கைக்கு தொலைபேசி போகுது, என்னண்டு இவங்க மறைச்சு வச்சிருக்காங்க, என்னண்டு இதெல்லாம் சாத்தியம்? அதுவும் உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறைச்சாலை உள்ளுக்கு என்னண்டு இது வருதுன்ற ஒரு சந்தேகம் வர்மா வராதா? அது என்ன நடந்திருக்குண்டா, அதனுடைய பின்னணியையும் நான் உங்களுக்கு லேசா சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஒர்க் பண்ணக்கூடிய அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸோ அந்த மாதிரியான சிறைச்சாலையில் இருப்பாங்க. அவர்களை இந்த பாதாள குழுக்களினுடைய இந்த உறுப்பினர்கள் அவங்களோட குடும்பத்தை கதையை முடிச்சிருவோம் அப்படின்ற மிரட்டல், அதை கடந்து அதுக்கு ஒத்து வரலண்டா பணம், எவ்வளவு உதவியோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை வந்து கொட்டி கொடுத்து ஆக்களை விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. நான் சொல்ல இல்லை, இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் லேசா இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கிறனால லேசாக்கா செஞ்சிருக்குது. ஸோ இது மக்களுக்கு தெரியும், அதனால நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை என்று சொல்ற பூச அந்த சிறைச்சாலையிலேயே தொலைபேசியை உள்ளுக்கு கொண்டு போய் வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க என்றால், இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, இந்த நாட்டினுடைய உண்மையான இந்த இளைஞர்களினுடைய சுதந்திரம் எல்லாம் எங்க தங்கி இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இது சாதாரண விஷயமா? மிக மிக மோசமான ஒரு செய்தி. ஆனா மக்களுக்கு இந்த செய்தி வந்து சேர்ந்துச்சான்னு கேட்டீங்கடா, கட்டாயம் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும் மன்னார்ல ஜனவரி மாசம் கிட்டத்தட்ட 15-16ஆம் தேதி நினைக்கிறேன் துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது. அதுல ஒருத்தரோ 2 பேர் உயிரிழந்திருந்தாங்க. பட்டு பயங்கரமா இருந்தது. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த தொடக்கத்துல கட்டும் விமர்சனமானது. தொடர்ச்சியா துப்பாக்கி சூட்டு சம்பவம், நீதிமன்றத்துக்கு உள்ளுக்கு துப்பாக்கி சூட்டு சம்பவம், வெளியே துப்பாக்கி சூட்டு சம்பவம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். அப்ப அதை நடத்தினவங்களை கைது பண்ணலையே, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அந்த நபர்கள் செய்து போட்டு அவங்க நல்லா அழகா வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மன்னார் அந்த குற்றத்தடுப்பு பிரிவு, அந்த போலீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆபீசர்ஸ் மாதிரிலாம் சேர்ந்து ஒரு பயங்கரமான தேடுதல் வேட்டை எப்ப ஜனவரி மாசம் தொடங்கினாங்க. தேடுதல் வேட்டையில கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ், இறுதி கட்டத்துக்கு வந்த மாதிரி நேத்து நினைக்கிறேன், நேத்தோ என்னமோ அந்த முக்கியமான துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு முக்கியமான நபர், அவருக்கு உதவி செய்ததாக சொல்லப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்படியே அந்த குற்றத்தடுப்பு பிரிவு தட்டி தூக்கி இருக்கிறாங்க. எப்படி தட்டி தூக்கி இருக்காங்கடா, எல்லா இன்வெஸ்டிகேஷனும் விசாரணைகள்லாம் பண்ணி கச்சிதமா நேத்து அவங்க ஒரு விடுதி ஒன்று, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்டோ எங்கேயோ ஒரு விடுதி ஒன்றுல இருக்கும்போது ஆக்களை கையும் களவும் அப்படியே தூக்கி இருக்கிறாங்க. அவர்களை மட்டும் இல்லை, அவர்களிடம் இந்த கை குண்டு சொல்லப்படக்கூடிய ஏதோ ஒன்று வச்சிருந்திருக்கிறாங்களாம். பாருங்க, சாதாரணமா மக்களா வாழ்ற எங்களோட வாழக்கூடிய நபர்கள் தான் அவர்கள். ஆனா கை குண்டு இந்த அது இதண்டா இப்படி ஒரு நிலைமையெல்லாம் இருக்கு. ஆனா மக்களுக்கு இதெல்லாம் தெரியறது இல்லை. அதுக்காக மக்களை நாங்க பயமுறுத்தல, நாட்டுல நடக்கிறது சொல்ற, இதெல்லாம் சரியா மக்களுக்கு வந்து சேருதான்னு பார்த்தா இப்படியெல்லாம் நடக்குதம்மா. அது மட்டும் இல்ல, இன்னொரு தாய் வந்து அழுது குளறி நீதி வேணும் கடும் கவலைப்பட்டு ஒரு விஷயத்தை பார்க்க கிடைச்சது. இது எங்கண்டா, அனுராதபுரத்துல கெக்கிராவ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தாய்
அவரினுடைய அந்த தாயினுடைய மகனை இப்ப சில நாட்களுக்கு முதல் வந்து நான் நினைக்கிறேன் 23ஆம் தேதி என்னமோ காணல என்ற ஒரு ஆள் வீட்டை விட்டு போனவர் காணல. அப்ப அவங்களும் தேடி நண்பர்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட சொந்தக்காரவங்கள்ட்ட எல்லாம் பார்த்திருக்காங்க. போனவர் தொடர்பும் இல்லை, எங்க போனவர் தெரியா ஒன்றும் தெரியா. அப்ப தாய் கவலைப்பட்டு துன்பப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு புகார் ஒன்றை கொடுக்குறாங்க. என்னுடைய மகன் வந்து இப்படி போயிட்டாங்க, என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவும் தெரியாது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பொறுப்பெடுக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நான் நினைக்கிறேன் 28 இப்ப ஒரு 2 நாளைக்கு முதல் தான் அவன் அந்த நபரை ஒரு குளத்துல உயிரிழந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த உடல் எடுக்கிறாங்க. போலீஸ் வந்து பொறுப்பெடுக்குது. போலீஸ் அந்த விஷயத்துக்கு பின்னுக்கு இருக்கிற விஷயத்தை இப்ப முதல் கட்டமாக வந்து உண்டு தெரியப்படுத்தியிருக்காங்க. என்றால் அந்த நபர் சாதாரணமா உயிரிழக்க இல்லை, அவரை அடிச்சு மிகவும் மோசமாக சில விஷயங்களை செய்து கொலை செய்து அந்த குளத்துல தூக்கி வீசப்பட்டிருக்கார் என்ற ஒரு விஷயத்தை காவல்துறை தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த தாயினுடைய முகத்தை, அந்த தாயினுடைய நிலைமையை பார்க்கும்போது கடும் மோசமா கடும் கவலையா இருக்குது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சு கொள்ளணும் என்றால், நாங்க வாழ்ற அந்த தேசத்துல சமுதாயத்துல என்ன பிரச்சனையும் நடக்கட்டும், எவ்வளவு மோசமான விஷயங்களும் நடக்கட்டும், ஆனா அதுக்காக ஒரு நபரினுடைய உயிர் எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. சர்வ சாதாரணமா அடிச்சு கொலை செய்து தூக்கி வீசிட்டு போறாங்கடா. காவல்துறை என்ன செய்யறாங்க, அரசாங்கம் என்ன செய்யுது, இதற்கு பொறுப்பான பாதுகாப்பு, மக்களினுடைய பாதுகாப்பு எங்க உறுதி செய்யப்படுது? அதனால என்னைய பொறுத்த மட்டும் இன்னும் இந்த குற்ற செயல்கள், இந்த மோசமான போதைப் பொருள், இந்த மோசமான குற்ற செயல்களுக்கு அரசாங்கம், முக்கியமாக காவல்துறை, இராணுவம், இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவருமே ஒரு கோட்டின் கீழ் நேர்கோட்டில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் மக்களுக்காக வேலை செய்தால் இதெல்லாம் சொற்ப நொடியில நிறுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனெண்டா இந்த குற்ற செயல்கள், போதைப் பொருள், இதுக்கெல்லாம் பின்னுக்கு இருக்கிறது யாருன்னு தேடி பார்க்க போனா போலீஸ்ல இருக்கக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க, இராணுவத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க, சில இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறனால சில பின்னுக்கு பொலிட்டீசியன் இருப்பாங்க, பெரிய பிசினஸ்மேன் இருப்பாங்க. இவர்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள் இருக்கும்போது இதை நிறுத்த முடியுமான்னு கேட்டா நிறுத்த முடியாது. ஆனா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த சமயத்துல தொடக்கத்துல பாதாள குழுக்கள், இது போதை பொருள் எல்லாம் நெருப்பு மாதிரிக்கு வேட்டையாடி கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப தற்போது நிறைய இனம் சம்பந்தப்பட்ட முரண்பாட்டு இதுண்டு பொலிட்டீசியன் அந்தந்த நிறைய சிக்கலோட இந்த அரசாங்கம் கொஞ்சம் வலுவடைஞ்ச மாதிரி நடவடிக்கைகளை கொஞ்சம் குறைச்சிருக்கிற மாதிரி தோணுது. அதே சமயத்துல இந்த டிட்வான்ற புயலும் வந்து அனர்த்தத்தால இந்த நாட்டை கொஞ்சம் அப்படியே புரட்டி போட்டிருக்கு. எல்லாத்தையுமே கடந்து மறுபடியும் இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்டதுல தீவிரமாக வேட்டையாடின அந்த அரசாங்கம் இந்த இளைஞர்களை காப்பாற்ற முடியும். இந்த இளைஞர்களை காப்பாத்தினாதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இந்த நாட்டை காப்பாத்தினாதான் எல்லாரும் பாதுகாப்பா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா வாழ முடியும். இல்லண்டா இந்த நாட்டை, இந்த தேசத்தை, இந்த மக்களை இப்பல்ல எப்பவுமே காப்பாற்ற முடியாது. ஏனென்றா இந்த போதைப் பொருள்ன்றது மிக மிக மோசமான, தலைமுறை கடந்து தலைமுறை நாங்கள் இந்த அளவுக்கு படிப்பு, வளர்ச்சி, இதுண்டெல்லாம் வந்து எங்கவோ வந்துட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா அதோட அட்வான்டேஜா இந்த நிலவு, இந்த இதுண்டெல்லாம் எங்கெங்கயோ போயிட்டாங்களோ அமெரிக்காலாம், நாங்கள் ஒரு கட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த கட்டம் கூட இந்த போதை பொருள்ன்றதை அழிக்கலண்டா இதை விட மோசமா பின்னோக்கி தொடக்க காலம் மாறிக்கு போயிடும். அதனால தயவு செய்து அரசாங்கம் இதுல கடுமையாக ஈடுபடணும், இதை முயற்சி செய்து நிறுத்தணும்ன்றது என்னுடைய நிலைப்பாடு மட்டுமில்லை. இந்த தேசத்தை, இந்த மக்களை நேசிக்கக்கூடிய உண்மையான மக்களினுடைய நோக்கம் அதுதான். பாப்போம், இதெல்லாம் நாங்கள் உயிரோடு இருக்கும்போது நடக்க மாட்டேன் தெரியல. எல்லாரும் போதைப் பொருள் எத்தனையோ பேர் பாவிக்கிறாங்க. ஆனா அதை அந்த ஸ்பீச்சை கேட்கறதுக்கு தயார் இல்லை, அந்த செயற்பாடுகளை செய்யறதுக்கு தயார் இல்லை. பாடசாலை, நிறைய சமய தலங்கள், இப்படி ஏகப்பட்ட நிறைய நல்ல நல்ல குடும்பங்கள்ன்ற வீட்டுள்ளுக்கே போதைப் பொருள் தலைவிரிச்சாடுது. அதனால இதுல கவனமாக பிள்ளைகள், இளைஞர்கள், அம்மா அப்பா, பெற்றோர்கள் எல்லாருமே கவனமா இருங்க, அதை தான் சொல்ல முடியும். நன்றி.